எபேசியர் 2:10. நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஒரு விஷயம் கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா கிழமை ஆராதனையிலே பேசும்படி ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்த கர்த்தருடைய வார்த்தை. அதற்கு முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. எது கிரியைகளினால் உண்டானது அல்ல? நமக்கு தேவன் தந்த ரட்சிப்பு. 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம் நாம் பெற்றிருக்கிறோம். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். ரட்சிக்கப்பட நாம ஒண்ணுமே செய்யல, ஆனா ரட்சிக்கப்பட்டதே நாம நிறைய செய்யறதுக்கு. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். ரட்சிக்கப்பட நாம ஒண்ணுமே செய்யல, நம்ம என்ன செஞ்சோம்? அவரை விசுவாசித்தோம். ஆனால் ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் நடத்தினதே எதுக்கு தெரியுமா? நாம நிறைய செய்யறதுக்கு. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா நம்மை மறுரூபப்படுத்துகிறார். அந்த மறுரூபம் என்பது இந்த ஃபைனலா க்ளோரி இருக்குல்ல, அது மட்டுமல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், சத்தமா சொல்லுங்க, புது சிருஷ்டியா இருக்கிறான். அவனுடைய எல்லாத்திலையுமே மாற்றம். புரியும்படியா சொல்லணும்னா, இப்ப இயேசு கிறிஸ்து மலையில ஜெபித்துக் கொண்டிருந்த போது அங்கே அவர் மறுரூபமானார் அல்லவா? அப்பொழுது அவருடைய முகம் மட்டுமல்ல, அவருடைய வஸ்திரமும் பிரகாசித்ததுன்னு தான் பைபிள்ல இருக்கு. அதன் அர்த்தம் என்ன? எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம். எல்லாவற்றிலும் அதுவரை இருந்த ஆள் அல்ல. அதன் பிறகு அவருடைய பேச்சில மாற்றம், அவருடைய செயல்ல மாற்றம், அவருடைய வேஷத்துல மாற்றம், அவருடைய நடக்கையில மாற்றம், அவருடைய பார்வையில மாற்றம். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு we are his workmanship என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. we are God's handiwork. அவர் கையினாலே நம்ம செய்கிறார். அதனாலதான் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை, கரெக்ட் தான், சத்தமா சொல்லுங்க, உருவாக்குகிறவருமான. ஆமா, இது மேனுவல் ஒர்க். அவர் பார்த்து செய்யறார். ஏன் ஆண்டவரே, யாபோக்காற்றின் கரையில இஸ்ரவேல் யாக்கோபு மேல கையை எப்படி இருத்தி வச்சீங்க அப்படின்னா, சில இடத்துல அழுத்தி வச்சாதான் உருவாகும். ஆமென். ஹல்லேலூயா. உருவாக்குறதற்காக அவருடைய கரத்தின் கிரியைகள். நாம எல்லாருமே ஆண்டவருடைய செய்கையா இருக்கிறோம், அவருடைய மாஸ்டர் பீஸ் நாம. எனவேதான் என்னை கேட்கிற சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்றால், ஒரு யூனிக்னஸ், ஒரு தனித்துவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்வீங்க, நான் விசேஷமானவன், நான் வித்தியாசமானவன்? எல்லா வாலிப பிள்ளைகளும் கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்க மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து, நான் விசேஷமானவன். இந்த சைடு சத்தமே வரல, இந்த சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. ஆமா, இன்னும் நீங்க பார்க்கலாம் சத்தமா, நான் விசேஷமானவன், நான் வித்தியாசமானவன். பொதுவா விவிஎஸ்ல தான் இப்படி சொல்ல வைப்பாங்க, எனக்கு வேற வழி தெரியவில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமா, அப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு தனித்துவத்தை வைத்திருக்கிறார். நீங்க அந்த செய்தியை ஒரே லைன்ல உங்க ஆழத்துல முதல்ல பதிச்சிருங்க. நான் ரட்சிக்கப்பட நான் ஒண்ணும் பண்ணல, ஆனா ரட்சிக்கப்பட்டுட்டேன்ல, இனி நான் நிறைய பண்ண வேண்டி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மேய்ச்சலை காண என்னை பரானீரே, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் மிகுதியான கனிகள் என்னில் பண்படுத்துகின்றீர், நீர் பாதுகாக்கின்றீர். பண்படுத்துகின்றீர். உம் கிருபை பெரிதல்லவோ, உம் மகத்துவம். நல்ல கவனமா கேளுங்க. அதாவது நாம் தேவனால் உருவாக்கப்பட்டோம் என்பது காண்பிக்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய கிரியைகள். ஏசாயா 64:8 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய
பிதா. இந்த வேர்டை கவனிச்சிங்களா? நீர் எங்கள் பிதான்னு சொல்வதல்ல, இப்பொழுதும் கர்த்தாவே. ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்க பாருங்க. இப்போ நீர் எங்கள் பிதா, இப்போ நாங்கள். ஆமென். ஆனா நம்ம 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 இருப்பெல்லாம் பார்த்தா நாங்கெல்லாம் ஆமென். இப்போதும் கர்த்தாவே. பைபிள்ல வந்து ஒவ்வொரு வேர்டையும் நீங்க அதை கனெக்ட் பண்ணி படிக்கும்போது தான் அதனுடைய, அதாவது நம்ம சொல்றது வந்து ஆண்டவர் வந்து அப்படி இருதயத்தை வந்து அப்படியே டச் பண்ணணும். இப்போதும் கர்த்தாவே நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்கினவர் என்று அல்ல, நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். ஆமா, ஒருவேளை நீங்க பைபிள் எடுத்து வச்சா பைபிள் வாசிங்க, ஒருவேளை எடுத்து வைக்கலன்னா ஸ்கிரீன்ல பார்த்து இப்ப எல்லாரும் சத்தமா வாசிங்க. இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. சத்தமா ஆமென். ஹalleluya. அவருடைய மாஸ்டர் பீஸ். நாம இந்த ஷோரூம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பர்னிச்சர் ஷோரூம் எடுத்துக்கோங்களேன், அதுல வந்து டிஸ்பிளேல எதை வச்சிருப்பாங்க அப்படின்னா தி பெஸ்ட் வச்சிருப்பாங்க. ஆமென். தி பெஸ்ட். அப்படிதான் நம்மை தேவன் முன்னிறுத்த விரும்புகிறார். அவருடைய பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு விரும்புறவங்களை கை தூக்க சொன்னா எல்லாம் தூக்கும். அவருடைய பெஸ்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம யாரா அவர் கையில் இருக்கணும்னா களிமண்ணா இருக்கணும். ஆமென். இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா. அதனாலதான் நீங்க எபேசியர் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு, மொத்தமா கிருபைன்னு சொல்லாம ஆண்டவர் வந்து அளந்து அளந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபை கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. ஆமென். அதுதான் தாவீது அந்த தனித்துவத்தை ஃபீல் பண்றான், உணர்ந்தனால சொல்றான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் பிரமிக்கத்தக்க. ஓ ஜீசஸ். நம்ம இன்னொருத்தங்களை பார்க்கறோம், அவங்கள பாருங்க, அவங்கள போல அவன் பேசுறதுக்கு மட்டும் எனக்கு டேலண்ட் இருந்தா, அவங்கள மாதிரி ஒர்க் பண்றதுக்கு மட்டும் எனக்கு டேலண்ட் இருந்தா, இப்படி நம்ம அவங்கள போல அவங்கள போல அவங்கள போல. ஆமென். இல்ல, நான் பிரமிக்கத்தக்க, நான் பிரமிக்கத்தக்க கர்த்தரால் உருவாக்கப்படுகிறவர்கள் நாம. ஆமென். குயவனால் வனைகிற பாத்திரங்களில் பலமுள்ள பாத்திரங்களும் உண்டு, பலவீனம் நீங்க என்று சொல்லிட்டே இருக்கணும் எங்களுக்கு. ஆமா, ஏன்னா இந்த பனி சீசன் ரொம்ப மோசமான சீசன். ஆமா, கடந்த 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் வந்தார், வந்து சொன்னா, பாஸ் நீங்க சும்மா தூங்குறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்ன பிரதர், ஏன் தூங்குறோம்? நல்லா சாப்பிட்டா என்ன பண்ணுவோம்? தூங்குவோம். வந்து இருந்ததும் வேர்டு கிடைக்குது பாஸ்டர், அந்த திருப்தியில நாங்க அது கூட உங்களுக்கு பொறுக்கலையா? ஆமா, அப்படி இப்ப திருப்தி அடையண்டா. சாப்பிட்டு உடனே தூங்குனா பிரச்சனை. அது கொஞ்ச நேரம் அசி போட்டுட்டு வீட்டுல போய் தூங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. அவன் கனமுள்ள பாத்திரம் இருக்கிறது, கனவீனமான பாத்திரம் இருக்கிறது. கனமுள்ள நீங்க வரும்போதே வாசல்ல தண்ணிக்கு கேன் வச்சிருக்கு பாருங்க, கேன் வச்சிருக்கு, அது மேலே ஒரு சின்ன டம்ளரும் வச்சிருக்கிறது. ஆமா, அதுல கனமுள்ள பாத்திரம் எது? கேன். கனவீனமான பாத்திரம் எது? சின்ன கப். உங்களுக்கு இப்ப தண்ணி தாகம் எடுக்குது, நீங்க நேர போய் உங்க கையில எதை தூக்குவீங்க? பாத்துங்க, சில ஃபர்ஸ்ட் கனவீனம் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றோம் தெரியுமா? கப்பு. அந்த டைம் இல்ல, இதுல கனமுள்ள பாத்திரம் எது, அப்படிதான் நம்ம எடுப்போம்னு தூக்கி ஊத்துதான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், ஏன்னா அது வாயில மாட்டிரும், அவ்வளவுதான். அந்த டைம்ல இங்க நான் சும்மா டிஸ்பிளேக்கு வச்சிருக்கும் போது ஒண்ணு கனம் உள்ளது, இன்னொன்னு கனவீனம் உள்ளது. ஆனா பயன்பாடுக்கு வரும்போது எது பயன்படுத்துதோ அதுதான் மதிப்புள்ளது. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே 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 ஆண்டவரே, என்ன ஏன் இப்படி வச்சிருக்கீங்க? நம்மை கர்த்தர் இப்படி வைத்திருக்கிறார்னா இதுல 4 பேருக்கு கர்த்தர் நம்மை பயனுள்ள பாத்திரமா. எத்தனை பேர் சொல்லுங்க, நாங்கள் கர்த்தருடைய கரத்தின் கிரியை, கர்த்தருடைய கரத்தின் கிரியை. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவருடைய கரத்தின் கிரியை. ஆமென். அப்ப என்ன, ஆண்டவருடைய ஒர்க்ல மிஸ்டேக்கே வந்தது கிடையாது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், நேர்த்தியாய். ஆமென். அதனாலதான் அவனுக்குன்னு கிருபை கொடுக்கிறார். காலைதோறும் புதிய கிருபை தாரார்ல, எனக்கு கொடுத்தது போல உங்களுக்கு தருவது, உங்களுக்கு தருவதும் போல எனக்கு கொடுப்பது. ஆமென். ஆனால் இக்கரைக்கு அக்கறை
பச்சை போல தெரியும், அப்படி கிடையாது. ஆமென். ஹalleluya. ஒவ்வொருவருக்கென்றும், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கென்றும் ஒரு தனித்துவத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுபோலதான் 1 கொரிந்தியர் 12:7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்படுகிறது. ஒருவனுக்கு ஒரு gift, இன்னொருத்தனுக்கு இன்னொரு gift. பாருங்க, giftல கூட ஆண்டவர் யார் யாருக்கு என்னவோ அதை கொடுக்கிறார். ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும். அப்ப ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனித்துவத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கனம் பண்ணுகிறதுல என்ன செய்யணுமா? முந்திக் கொள்ளுங்கள். ஒருவர் எப்படி நினைக்கணும்? மேன்மையா எண்ணணும். ஏன்னா நமக்கு சில, அதாவது வெளிப்படுத்தப்பட்ட கிருபைகளும் வெளிப்படுத்தப்பட்ட வரங்களும் தான் மக்களுக்கு தெரிகிறது. ஆனால் அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்படாமல் அநேகருக்குள் இருக்கிறது. சில காரியங்கள், சிலரை கர்த்தர் மறைவாய் பயன்படுத்துவார், சிலரை வெளியரங்கமாய் பயன்படுத்துவார். ஆனால் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நான் கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எதற்காக? நற்கிரியைகளை செய்வதற்காக. முன்னே நாம் எப்படி இருந்தோம்? அதே எபேசியர் 2 அதனுடைய 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 1 முதல் பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அதாவது முற்காலத்திலே உங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்தினதெல்லாம் யார் அப்படின்னா? பிசாசானவன். அதனால அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எனக்கு சரின்னு தோன்றதை நான் பண்றேன் தெரியுமா? அதுதான் மாம்சமும் மனசும் விரும்புகிறதை செய்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், மீட்கப்பட்டுட்டோமா? எப்படி மீட்கப்பட்டோம்? இது கிரியையினாலயா? சத்தியமா இல்ல. ஆமே, நம்முடைய கிரியையினால ஒண்ணு கிடைக்குதுன்னா அதுக்கு பேரு கூலி. ஆமே, நம்ம ஒண்ணுமே செய்யாம நமக்கு ஒண்ணு கிடைக்குது பாருங்க, அதுக்கு பேருதான் கிருபை. அந்த கிருபையினால் நாம் பெற்றுக்கொண்டதுதான் ரட்சிப்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தோம். அப்ப கோபாக்கினின் பிள்ளைனா நம்ம மேல என்ன வந்திருக்கணும்? கோபம். அப்படி கோபத்துல எகிப்துல கர்த்தர் என்ன அனுப்பினார்? வாதை அனுப்பினார். அப்ப கோபாக்கினின் பிள்ளைனா நம்ம மேல என்ன வந்திருக்கணும்? வாதை வந்திருக்கணும். ஆனால் அவர் அன்பு ஜாஸ்தியா வச்சதுனால வார்த்தை வந்தது. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? என் கிரியையின்படி பார்த்தால் என் மேல வாதை வர வேண்டியது, ஆனால் எனக்காக வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை மாம்சமானது. ஹalleluya, ஹalleluya, ஆமென். எகிப்துக்கு என்ன வந்துச்சு? வாதை வந்துச்சு. நமக்கோ வார்த்தை. ஹalleluya. Thank you Holy Spirit. ஆமென். வார்த்தையானவர். இது 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 வந்து நீங்க அடுத்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா தெரியும். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கொண்ட தம்முடைய மிகுந்த அன்பு இருக்குல்ல, அதை அப்படியே மாத்தி போடுங்க பார்க்கலாம். அன்பு மிகுதியாயிற்று. ஆமென். ஹalleluya. மிகுந்த அன்பு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா, அன்பு என்ன ஆயிட்டு? மிகுதியாயிற்று. அன்பு ஜாஸ்தியாகி. ஆமென். எப்போ அன்பு ஜாஸ்தியாச்சா? பாவத்திலும் அக்கிரமத்திலும் எப்படி இருந்திருக்கிறோம்? நம்ம மரித்திருக்கிறோம். அப்ப ரட்சிக்கப்பட நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டா என்ன பண்ண முடியும்? மரித்திருக்கிற ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? ஒரு ஆள் மரித்திருக்கிறாங்க, ஸ்ப்ரே அடிக்கணும், கொஞ்சம் கையை தூக்குங்கன்னா தூக்குவாங்களா? இல்ல இப்போ பெட்டியில மாத்தணும், கொஞ்சம் எழுப்பிட்டீங்கன்னா வசதியா இருக்கும். முடியுமா? மரித்தால என்ன பண்ண முடியும்? நான் கொஞ்சம் பிராக்டிக்கலா சொல்றேன். அதனாலதான் புரிஞ்சுக்கணும். ரட்சிப்பின் மகிமை ஆமென் மாத்திரவானே அல்ல, எதற்குமே என்னை தேடி. இந்த ரட்சிப்பை சபையை கேளுங்க. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க அவருடைய அண்டர்ல எப்பவுமே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ரட்சிப்பை கனப்படுத்துங்க. நீங்க உங்களுக்கு விலக மனசே வராது. கர்த்தர் தந்த ரட்சிப்பை பெரிதாய் பார்க்கிறவர்கள் மட்டுமே கானானில் கால் வைக்கும் வரை மேகத்துக்கு கீழே இருப்பார்கள். அவர் தந்த ரட்சிப்பை precious. Oh, thank you Holy Spirit. இந்த பூமியில இது என்ன விட்ட எல்லா சண்டையும் இதுதான் சொல்லிட்டே இருப்பேன். ரட்சிப்பு, நாம் ரட்சிக்கப்பட்டோம். அதாவது அவருடைய இந்த கோபாக்கினையே குவித்துக் கொண்டவர்கள் மேல இறங்கின தேவ தண்டனையும் பைபிள் காட்டுது. அதே லிஸ்ட்ல நிக்கிறவங்க தான் நம்ம. ஆனால் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பு ஜாஸ்தினால ஒருத்தங்க மேல கோபாக்கினை இறங்குது, நம்ம மேல இறங்கல அப்படின்னா
அவர் எல்லாரிடத்திலும் அன்பு வைத்திருக்கிறார். ஆனா நம்ம கிட்ட மிகுந்த அன்பு மிகுதியாயிட்டு. ஆமென். இந்த ஒரு லைனை விட்டு தாண்ட முடியாது. ஹல்லேலூயா. அன்பு எப்படி ஆயிட்டுனா மிகுதி. தள்ளாமலே என்னை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமென். அதாவது கொஞ்சம் ஏன் நிறுத்துறேன்னா அந்த கிளாக் என் கண்ணை உரிச்சிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். நான் செய்திக்குள்ளேயே போகல. ஆனா ஒரு இது சில இடத்துல நின்று இந்த சில கைடெல்லாம் வண்டியில டூருக்கெல்லாம் எங்கேயாவது போகும்போது கூட்டிட்டு போவாங்க பாருங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது சில இடத்துல வண்டி நிற்கும். நினைக்கிறவனு பாருங்க. போட்டோ எதாவது எடுக்கணும்னா எடுங்க, வாந்தி எதாவது எடுக்கணும்னா அப்படியே அதுக்கும் நிற்கிறான். எல்லாத்தையும் சொல்லணும்ல. சில இடத்துல வண்டி வந்து அப்படி நிற்கும் பாருங்க. என்ன சொல்லி கொடுப்பாங்க. ஆமா, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க இல்லைன்னு இல்லை, ஆனா நின்று அதை பார்க்கணும். மீட்கப்பட்ட தேவ பிள்ளைங்க பரலோகத்துல போய் அவங்க எதை நினைச்சாங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்டது. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியான அவங்க நேரா நீங்க வெளிப்படுத்தல 7 வீட்டுல போய் படிங்க. 1,44,000 பேர் இருக்கிறாங்க. 12,000 வச்சு ரூபன் கோத்திரம் முதல் பென்யமீன் கோத்திரம் வரை அங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கேமராவை திருப்பினா ஒரு திரள் கூட்டம் இருக்கிறது. எண்ணிக்கை கடங்காத கூட்டம். வெண்ணங்கி தரித்து குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு இவங்க எங்க நிக்கிறாங்கன்னு பார்த்தா சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அப்படியே நிக்கிறாங்க. ஆமே. அதாவது பரலோகத்திற்குள்ள என்றானதும் இவங்க கண்ணுக்கு யாரெல்லாம் தெரியல அப்படின்னா, மோசே தெரியல, யோசுவா தெரியல, ஆபிரகாம் தெரியல, தாவீது தெரியல, பேதுரு தெரியல, ஒருத்தரும் தெரியல. ஆமென். ஆமென். அவங்கவங்க லைஃப்ல தேவன் நடப்பித்தவைகள் நமக்கு வாக்குத்தத்தங்களாய் கொடுக்கப்பட்டு நிறைய காரியங்களை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆமென். தாவீது கருளின நிச்சயமான கிருபை, ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் நமக்கு எல்லாம் ரைட்டு தான். ஆனா இவங்க முதல்ல யாரை தான் தேடி போறாங்க அப்படின்னா, ரட்சித்தார் பாருங்க. அங்க இருந்துதான் பாடுறாங்க, ரட்சிப்பின் மகிமை உமக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் மேல கோபாக்கினை வர வேண்டியது ஆண்டவரே. ரிசல்ட் எழுதப்பட்ட அக்கிரமத்துல மரித்து இனி இவன் எழும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற இடத்துல ஆண்டவர் அன்பு ஜாஸ்தியா வச்சு என்ன பண்றார் அப்படின்னா, அதனுடைய 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட அதனுடைய ப்ராசஸ்க்கு பின்னாக என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, அன்பு மிகுதி, மிகுதியான அன்பு. ஆமென். இம்மா நேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்புக்கு இணை இல்லையே. ஹல்லேலூயா. ஆமென். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் தீருக்க என்னையா உண்மையாய் ருசித்தவங்க கைகளை உயர்த்தி என்னையா ராதா ராபா காடா இம்மானேசம் என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்பு கீழே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம்னா அதுக்கு பின்னாக என்ன இருக்கு அப்படின்னா, மிகுதியான அன்பு. அந்த அன்பினாலே கர்த்தர் என்ன செய்தார்? நம்மை உயிர்ப்பித்தார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்து என்ன பண்றார்? 6வது வசனத்துல, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஆமே. அவர் ரட்சிக்கப்பட்டவங்களை அப்பா எங்க வச்சிருக்கிறார்? உன்னதங்களில். யாரோடு கூட? அவரோடு கூட. யாரோடு கூட? சத்தமா சொல்லுங்க. இயேசுவோடு கூட. அப்ப நம்ம ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும். அதாவது ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. பழமொழியா அதுன்னு தெரியல. நாயை நடுக்கடல்ல கொண்டு விட்டாலும் அது என்னதான் செய்யுமா? நக்கிதான் குடிக்குமா. அட்டைய மெத்தையில கடத்தினாலும் அது என்ன செய்யாது? கடக்காதான். பன்றிய குளிப்பாட்டி வெளியே வச்சாலும் அது திரும்ப எங்கதான் போமா? அப்படி ஒரு தேவ பிள்ளை
இருக்கக்கூடாது. அதனாலதான் என்ன செய்கிறார்? நம் வாழ்க்கையில நற்கிரியைகளை நடப்பிக்கும்படிக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குயவன் செய்கிற வேலையை அவர் செய்கிறார். ஆமென். ரட்சிக்கப்படுவதற்கு முன் ரட்சிக்கப்பட்ட பின் என்கிற வித்தியாசம் வெறும் வஸ்திரத்தில் காண்பிக்க அல்ல, கர்த்தர் இதை நமக்கு தந்திருப்பது. கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற ஸ்டாண்டர்டை பாருங்க. அதாவது நம்மள தூதர் கூட்டத்தில் வச்சாலே நம்ம போட்டோ ஷேர் பண்ணுவோம். நம்ம யாராவது ஒரு விஐபி கூட போட்டோ எடுத்தாலே அவ்வளவுதான். இவன் ரீசெண்டா ஒரு விஐபி பிளேயர் ஒருத்தர் வந்தாராம், அவர் கூட செல்ஃபி எடுக்க 10 லட்சம் ரூபாயா. பாருங்க, யார் கூடயாவது ஒரு போட்டோ எடுத்தாலே ஃபுல்லா வந்து அதுதான் இதாயிடும். நம்மை தேவன் எங்க வச்சிருக்கிறார் தெரியுமா? உன்னதங்களில் அவரோடு கூட, உன்னதங்களில் அவரோடு கூட. அதனாலதான் ஜீசஸ் என்ன சொல்வார்? ஜெயம் கொள்ளுகிற விட வேணும். இங்க பாரு, உனக்கு பிளேஸ் ரெடியா இருக்கு, பிளேஸ் ரெடியா இருக்கு. ஆமென். சிலர் பாருங்க, பிள்ளைங்க 12th படிக்கும் போதே சீட்டு புக் பண்ணிடுவாங்க. இனி இவங்க என்ன பண்ணணும்? கரெக்டா சொன்னீங்க, அவ்வளவுதான். சீட் நீ எங்க, அது இந்த காலேஜ்ல எங்க அப்பா சீட் வாங்கி வச்சுட்டாரு, இந்த காலேஜ்ல எங்க அப்பா சீட் வாங்கி வச்சுட்டாரு. சீட் வாங்கி வச்சுட்டாருன்னா நீ என்ன பண்ணணும்? அடுத்து பாஸ் பண்ணணும். அப்ப இவங்க மைண்ட்ல என்ன இருக்கு தெரியுமா? சீட்டு கன்ஃபார்ம், சீட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டு. ஆனா அந்த நிச்சயம் இவங்களை என்ன செய்ய வைக்கிறது தெரியுமா? படிக்க வைக்கிறது. அவங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க, இவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணா இந்த சீட்டு கிடைச்சிரும். அவங்க சொல்லுவாங்க, இங்க பாருங்க சீட்டுக்கு, ஏன்னா சில இடத்துலலாம் சீட் முடிச்சுட்டு போகும்போதே ஃபுல்லுன்னு போர்டு போட்டுருவாங்க. அவ்வளவுதான். அதனால ஃபர்ஸ்டே வந்து சொல்லி வைப்பாங்க, தெரிஞ்சவங்க, பாருங்க ஓகே சீட்டு ஓகே, சீட்டு ஓகேங்க, நீங்க போங்க, நீங்க இவ்வளவு மார்க் எடுத்துட்டு வர சொல்லுங்க, சீட்டு கன்ஃபார்ம், சீட்டு ரெடியா இருக்கு, சீட்டு ரெடியா இருக்கு, உன்னதங்களில் அவரோடு கூட. ஆமென். அதனாலதான் அவர் சொல்றாரு, ஆமென், இங்க பாரு, உன்னை நான் வந்து எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறேன் பாரு. 10வது வசனத்தை மறுபடியும் பாருங்கள். ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய we are his workmanship created in Christ Jesus unto good works. ஆமென். அப்ப என்ன நற்கிரியை? ஆல்ரெடி ஆண்டவர் அதை ஆர்டைன் பண்ணி வைத்திருக்கிறார், நியமித்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். முன்னே என்ன கிரியைகளை நடப்பித்தோம்? துர்க்கிரியைகளை நடப்பித்தோம். இப்பொழுது என்ன கிரியைகளை நடப்பிக்கிறவர்களா இருக்க வேண்டும்? நற்கிரியைகளை. அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன். ரட்சிக்கப்பட நாம ஒண்ணுமே செய்யல, ஆனா ரட்சிக்கப்பட்ட அப்புறம் நாம செய்ய வேண்டியது அதிகமா இருக்கிறது. அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி. வெளிப்படுத்தல் 22:12. அவனுடைய கிரியைகளின்படி. முதலாவது இயேசு வந்தபோது கிருபை மேல கிருபை உண்டானது. இனி இயேசு வரும்போது அவர் வருகிறது கிருபை செய்ய அல்ல, கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இதற்காக தான் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்மை மலையாளத்தில் சொன்னா பணிகிறார்னு சொல்லணும். பணிகிறார். அவன் தமிழ்ல சொன்னா உருவாக்குகிறார், பண்படுத்துகிறார். பிலிப்பியர் 1 அதனுடைய 5 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு இருக்கிறேன், டைம் இல்லாததுனால. அவர் முதல்ல வந்தார்ல, இன்னைக்கு ஊரே உலகமே கொண்டாடுது. ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இதோ உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இனி வரும்போது அப்படிலாம் இருக்காது. நற்செய்தி எல்லாருக்கும் அல்ல. முதல்ல வந்தது கிருபை முன்வைக்கப்படுகிறது, இனி வரும்போது கிரியை முன்வைக்கப்படுகிறது. கிருபையினாலே முதலாவது இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்தார், கிருபையினாலே உயிர்ப்பிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம். இனி அவர் வரப்போகிறார். நித்தியத்தை நோக்கமாய் உடையவர்கள் இயேசுவை தங்களுக்கு மாதிரியாக வைப்பார்கள். நித்தியத்தை, ஏன்னா நம்மை தேவன் எங்கே வைத்திருக்கிறார்? அவரோடு கூட. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இது கேட்கும் போதே, அதாவது சில இடத்துல உட்கார்றத நினைக்கும் போதே நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பாருங்க, சின்ன வயசுல ஸ்கூல்ல டூரு கூட்டிட்டு போவாங்க. அப்போ மனசுக்குள்ள என்ன ஜெபமா இருக்கும்னா, ஆண்டவரே விண்டோ சைடு. அப்படி அந்த சீட்டு கிடைச்சிட்டுன்னு வைங்களேன், டூர்லயே ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன் யாருன்னா நம்ம தான். சில இடத்துல நம்ம உட்கார்ந்தாலே அதை நினைக்கும் போதே, ஓ ஜீசஸ். அவன் அக்கிரமத்துல இந்த அன்பு ஜாஸ்தியா எங்க கொண்டு வச்சிருக்கிறார் பாருங்க. அப்படி தூக்குறாரு, உயிர்ப்பிச்சாரு. இவன் எங்க கொண்டு வைக்க? ஆமென். உலகம் சொல்ல உன்னை எங்க கொண்டு வைக்க?
அப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆனா இவர் பாருங்க தூக்கிட்டு இவர் எங்க கொண்டு வைக்க அப்படியே தூக்கிட்டு வரார். இஸ்ரவேலருக்குள்ள வைக்கலாமா? கொன்னுடுவானுங்க. அப்படியே தூக்கிட்டு வரார். தூதர்களுக்கு இடையில இல்ல இவர் நம்மளும் பார்த்துட்டு இருக்க, இவர் எங்க தூக்கிட்டு போறாரு? அப்படியே தூக்கி வரும்போது ஜீசஸ், ஓ எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள்! அப்படியே தூக்கி கொண்டு இப்போ இந்த பூமிக்குரிய காரியங்களை நம்ம ஆசைப்படுறது எல்லாமே கர்த்தர் நம்ம வைத்த இடத்துக்கு கீழே. நீ முதலாவது ஒன்ன நான் எங்க வச்சிருக்கிறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எங்க வச்சிருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புரியும்படி சொல்றேன். இப்ப இங்க பந்தி நடக்குன்னு வைங்களேன், சாப்பாடு நடக்கு இல்ல, புரியும்படி எக்ஸாம்பிள். இப்ப நான் நிக்கிறேன், அவன் எல்லாரும் இங்கே டேபிள்லாம் போட்டு எல்லாரும் சாப்பிடணும். டேபிள்லாம் போட்டால் இவ்வளோ கூட்டம் அதில் போய் நெருக்கிட்டு இருக்கிறது கஷ்டம். அப்போ மனசில் எப்படி இருக்கும்? முதல்ல எப்படியாவது சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது, இப்போ நான் மேடையில் நிற்கும் போது பிரதர்ஸ் வந்து சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நாங்கள் மேடையிலேயே போட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் போட்டாங்க. மேடையில் போட்டால் இங்கே என்ன இருக்காது? நெருக்க இருக்கு. அப்போ எனக்கு ஆல்ரெடி என்ன ஆகிட்டு, சீட்டு ஓகே ஆகிட்டு. இப்போ சீட்டு எனக்கு ஓகே ஆகிட்டு இருக்கும்போது கீழே டேபிள் போட்டு சரி பந்தி ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஓப்பன் பண்ணும்போது நான் இங்கிருந்து குதிச்சு இறங்கி ஒரு ஆள் மேலே விழுந்து அவரை தள்ளி விட்டு அந்த சேரில் உட்காந்தா, ஆமே எல்லாரும் நினைப்பாங்க, பாஸ்டர் ஃபர்ஸ்ட் பாஸ்டர் வாங்க. என் ஸ்டாண்டர்டை பார்த்ததும் ஐயோ பாஸ்டர் வேறு பாஸ்டர், அதான் உங்களுக்கு அங்கே இருக்குல்ல. சரி இப்படிதான் இல்லை, நான் மேடையில எல்லாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு ஒரு ஆள் இருக்கும்போது அவங்க சேரை எடுத்துட்டு அதுல உட்காந்து அடுத்து எழுந்து பழத்தை எடுத்து இப்படி சாப்பிட்டு பழகிட்டோம். நாம எப்படி வச்சிருக்கிறார்? அதாவது அன்பு ஜாஸ்தியானதுனால அவருக்கு என்ன குறைவா பார்க்கிறதுக்கு முடியல. இப்படி அவர் தூதர்களை உண்டாக்கல. ஏன்னா தூதர்கள் மேல எது ஜாஸ்தி இல்ல? அன்பு இருக்கு, ஜாஸ்தி இல்ல. ஆமே, அந்த அன்பு இருக்கு. தப்பு பண்ணதும் ஒரே மிதி, ஓடு, நீ வேண்டாம். ஆனா நம்ம மேல அன்பு எப்படி ஆயிட்டு? எப்படி மிகுதி ஆச்சு? சரி, ஒருத்தங்க மேல நமக்கு அன்பு கூடணும்னு அவங்க நமக்கு ஏதாவது செஞ்சிருக்கும். நம்ம செஞ்சதெல்லாம் என்ன? இதுதான் அன்பு, இதுதான் லவ். எப்படி மிகுதியாச்சு? அன்பு வைக்கிறதே பெரிய விஷயம். எப்படிப்பா மிகுதியாச்சு? ஆமென். இதான் புரியாது. இது புரியாத ஒரு சூழ்நிலையில வந்தேன். அன்னைக்குதான் ஊழியத்துக்கு போட்டேன். ஆண்டுகிட்ட ஒன்னே ஒன்று சொன்னேன், இருந்தா ஊழியம் செய்யறேன். என் வாழ்க்கையில ஊழியம் இல்லை, வேற எதோன்னா வேண்டாம், நான் அந்த உலகத்தில் இருக்க மாட்டேன். சின்ன வயசுல இருந்து ஊழியமே செய்யக்கூடாதுன்னு இருந்தேன். ஆமென். எப்படிப்பா உங்களுக்கு நேசிக்க முடியுது? ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். நீங்க பாருங்க, எங்க எப்படி தூக்கி எங்க உட்கார வச்சுக்கிறேன். ஆமென். சில இடத்துல எல்லாம் நம்மளை நிக்க விட மாட்டாங்க. ஆமென். அடுத்து நீங்க அந்த லைன்ல நிக்காத, நீங்க ஃப்ரெண்ட்ல வாங்க. அன்பு ஜாஸ்தி, அன்பு அதிகமாகி அவர் அக்கிரமத்திலிருந்து தூக்கிட்டாரு. தூக்கி இவனை எங்க கொண்டு வைக்கலாம்? இவனை எங்க வச்ச அழகா இருப்பான். ஹல்லேலூயா. நம்ம சபை ஐக்கியத்தில் இருந்தாலே ஹாப்பியா இருக்கிறோம். தூதர்கள் கூட்டத்தில் இருந்தா ஆமென். இவனை எங்க வச்சா எந்த சீட்டு இவனுக்கு செட் ஆகும்? எந்த சீட்டு செட் ஆகும்? ஆண்டவரே, நாங்க எங்க கவர்மெண்ட் பஸ் சீட்ல போன ஆட்கள். ஆமென். சாஞ்சா ஒரே அடியா புஷ் பேக். இப்படிதான் ஒரு வாட்டி திருச்சி போனேன். இப்படி எடுத்தேன் பாருங்க, அடுத்த ஆள் மடியில் இருக்கு. என்னடா இது? சாரி, ஆமாம், சீட்டு அவ்வளோதான் பின்னாடி போயிட்டு. ஆமாம், நமக்கு பாருங்க கூட்ட நெரிச்சல்ல நேரம் போகும்போது எங்கேயாவது உட்காந்தா போதும். இங்கேருந்து ஒரு 6 மாதம் 8 மாதம் ட்ராண்டத்தில் சவுண்ட் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நம்ம பள்ளிவேலை ஸ்டேஷனில் இருந்தால் காலையில் 6:15 ஒரு ட்ரெயின் உண்டு, 6:15 6 மணிக்கு ஒரு ட்ரெயின் உண்டு. அதில் ஏறும். இங்கேருந்து ஏறும்போது சீட்டு ஃப்ரீயாக இருக்கும். அப்படியே ஒரு விண்டோ சைடில் போய் உட்காந்துருப்போம். அப்படி களியக்காவில் பக்கம் போகும்போது நம்ம அப்படி காலை அப்படி சேர்த்து கொஞ்சம் காலை விரிச்சு எங்களை சென்டரில் வந்து உட்காந்துருப்பாங்க. பிரதர் நல்லா இருக்கீங்களா? யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் காலை மடக்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஆண்டவரே இது என்ன சோதனை. அதனால் அந்த பக்கம் வரும்போதே கண்ணை மூடிட்டு காலை அப்படி இறுக வச்சுட்டு இப்படி நமக்கு ஒரு கேப் கிடைச்சா உட்கார டீம் நாம. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்மள உனக்கு இங்கிலீஷ் செட் ஆகாது. ஆமென், ஆமென், ஆமென். அதனாலதான் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு. எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, அடுத்த வார்த்தை,
தேவனுடைய சிங்காசனத்தில் எங்க? வலது பாரசத்தில். அதுதான் சந்தோஷம், அதுதான் சந்தோஷம். ஆனா நமக்கு எது தெரியும் பயங்கர ஹாப்பியா இருக்கும்? உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி வர பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நான் ஐயோ இது போதும் இது போதும் இது போதும், இதுக்கு மேல எனக்கு ஒரு வார்த்தையே வேண்டாம். அது தருவார், இல்ல இல்ல. ஆனா இதை விட மேலான ஒரு இடத்துல ஆல்ரெடி நம்மளை வச்சிட்டாரு. அதனாலதான் அவர் தமக்கு முன் வைக்க போகிற என்றல்ல, வைத்திருந்த. எனக்கு இதை விட பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நம்ம மைண்ட் வந்து அதுல செட் ஆயிட்டு வைங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? சிலுவையை கரெக்டா சொன்னீங்க, சகிப்போம். இன்னைக்கு நம்மளால சகிக்க முடியல. நான் இருக்கிற இடத்துல இன்னொருத்தங்க வந்து இருந்துட்டாங்க. ஒரு ஆராதனை கம்ப்ளீட் அவுட். எப்படி இவங்க இருக்கலாம்? நான் தான் பேக் வச்சுட்டு போனேன் இல்லை. எப்படி? ஆமா, நற்கிரியை நீங்க சொல்லிட்டு இருங்க. எப்படி இதை போகலாம்? கர்த்தர் உனக்கு உன்னத இடத்துல நீ வேணா சீக்கிரம் போ. எப்படி அவ்வளவு வேதனை, அவமானத்தை எண்ணாமல். இன்னைக்கு நம்ம அவமானத்தையே எண்ணிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல போனேனா, அவன் என் பக்கத்தில் இருக்கவங்கள சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டாங்க, என்ன கூப்பிடவே இல்லை. அவ்வளவுதானங்க பண்ணாங்க. எல்லாரும் முகத்துல காரி துப்புல இல்ல. இதோ ஒருவர் அவரோட தொடர்ந்து போயிட்டே இருக்கிறார். ஏன் பெஸ்ட்? ஆமென். ஏன் இவங்க துப்புனாங்க தெரியுமா? இவர் அங்க இருக்க போறதை இன்னும் பார்க்கல. இவர் ஏன் அது என்னல தெரியுமா? இவர் ஆல்ரெடி அதை பார்த்துட்டார். உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க இந்த ஒரு வெளிச்சம் உங்களுக்கு இருந்தா உங்களுக்குள்ள எந்த கிருபை பெருகும் தெரியுமா? சகிக்கிற கிருபை. இந்த சகிப்பு தன்மையை ஒருத்தை இழக்கும் போதுதான் அவனுடைய மாம்சம் வெளிப்படுகிறது. என்னால சகிக்க முடியுதுன்னா, உலகோர் பகைத்திட்டாலும் என்னை ஊற்றான், உலகோர் பகைத்திட்டாலும் என்னை ஊற்றான், ஆமென். நிந்தைகள் ஹல்லேலூயா. இயேசுவின் பிறப்பை குறித்து கொஸ்டின் பண்றாங்க. எந்த ஒரு மனுஷனுக்குமே இதுக்கு மேல ஒரு அவமான நிந்தை கிடையாது. ஆமென். இயேசுவின் தாயாகிய மரியாள் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அதன் பிறகு இயேசு, எங்களுக்கு தெரியும் எங்க அப்பாவை இங்க கேட்கிறாங்க, எங்களுக்கு எங்க பிதாவை தெரியும், உனக்கு தெரியுமா அவங்க அப்பா யாருன்னு? வேதம் சொல்லுகிறது அவர் அப்புறம் போனார். அது அவர் மனசுலயே வைக்கல. அது அவரை ஏன்னா தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற. ஆமே ஆமே. அவருக்கு தெரியும் எனக்கு அப்பா யாருன்னு. பரலோகத்தில் இருக்கிறார். தெரியுது. தெரியாதவன் பேசுறான், புரியாதவன் பேசுறான். ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியும். என்ன இப்படி சொல்லிட்டாங்க. அவரை ஆலயத்திலிருந்து இழுத்துட்டு போய் ஒரு மலையில நிறுத்தி அங்க இருந்து அவரை தள்ளிவிட பார்த்தார்கள். அவர் போறார். ஆமென். அவ்வளவுதான். அவர் அதை நினைச்சு 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 நம்ம என்ன நினைச்சு 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 நமக்கு அட்டாக்கே வந்துடும். ஏன்? இந்த பூமியில ஒரு மனிதன் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானம் என்று வைத்திருந்தாலும் அது எல்லாவற்றை விட இதுக்கு மேல அந்த ஸ்தானத்துல தூதர்களுக்கு கூட இருக்க முடியாது. அதனாலதான் தூதர்களும் உற்று பார்க்க, அப்படி யாரு பாது யாரு பாது க்ளோரி. இன்னைக்கு இயேசு உலகம் கொண்டாடும் போது சபை அறிந்து கொள்ளணும். வாதை அனுப்பு. என் கிரியைகளின்படி என் மேல வாதை வந்திருக்கும், அவருடைய கிருபையின்படி வார்த்தை வந்தது. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நற்கிரியைகளை நமக்கு உருவாக்குகிறார், உருவாக்குகிறார், நம்ம சிருஷ்டிக்கிறார். அதான் பழையன ஒளிந்தன. பவுல் சொல்றாரு, முன்னே நான் வந்து சபையை துன்பப்படுத்துறவனா இருந்தேன், இப்போ நான் வந்து செயல்படுகிறதை பார்த்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். என்னை பற்றி இவனா இவன் ஒரு காலத்துல எப்படி இருந்தா தெரியுமா? இப்ப பாருப்பா, ஒரு காலத்துல இவன் வாரானாலே நமக்கு கண்ணீரா இருந்துச்சு, இப்ப பாரு இவன் வாரும்போதே நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இப்ப இதுதான் கிரியை, இதுதான் நற்கிரியை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து இந்த அடிச்சுவடை நமக்கு முன் வைத்திருக்கிறது. எபேசியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினது யாரு? சத்தமா சொல்லுங்க. நமக்கு. ஹல்லேலூயா. ஆமென்.
ஸ்திரீகளுக்குள் பிறந்த எல்லாரிலும் யார் பெரிய ஆளு தெரியுமா? யோவான். அந்த யோவானை விட யார் பெரியவர் தெரியுமா? இயேசு. அவர் யாருக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்? ஹalleluya. ஆமென். ஓ ஜீசஸ். ஜீசஸ். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதான் 1 பேதுரு 1:21ல அவருடைய அடிச்சுவடுகளில், அது நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி 1 பேதுரு 2:11 பாருங்கள். நானே வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலக்கு. என்னைக்குமே நல்ல கவனிங்க. எந்த ஒரு காரியத்தை செய்யறது சரியா தப்பாங்கிறது ரெண்டாவது. முதல்ல இது என் ஆத்மாவுக்கு பாதிப்பா இருக்குது, அது வேண்டாம். ஆத்மா வாழணும். ஆத்மா பாதிப்புக்குள்ளாகும். ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற எல்லா மாம்ச இச்சைகளையும் விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். சந்திப்பின் நாள். அதனால இயேசு சொல்லுவார், இங்க பாரு, நீ அநேக கிரியைகளை கண்டு மனம் திரும்பல, உன் கிரியையை மாத்தல, நியாயத்தீர்ப்பின் நாள்ல உனக்கு நடக்கிறதை காட்டிலும் சோதமுக்கு நடக்கிறது லெகுவா இருக்கும். இல்லைன்னா அவன் கொஸ்டின் பண்ணுவான், நீங்க ஜட்ஜி தானே, நீங்க நியாயாதிபதி தானே, நீங்க நியாயம் விசாரிக்கிறவர் தானே, எனக்கு இவ்வளவு செஞ்சீங்கன்னா எனக்கு சுவிசேஷம் கிடைக்கல, எனக்கு இதே மாதிரி கிருபை கிடைக்கல, எனக்கு மன்னிப்பு கிடைக்கல, எனக்கு இவ்வளவு தண்டனைனா இவ்வளவு பெட்டும் இவன் நிக்கிறான் பாருங்க, அவனுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்கணும்? அப்படி கொஸ்டின் பண்ணும்போது அந்த இடத்துல அவர் கிருபையெல்லாம் காட்ட மாட்டார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அல்லவா. அந்த இடத்துல கிரியைகளுக்கு தக்க பலன். அதுதான் கர்த்தர் சொல்றார். இப்ப தெரியாது, இந்த வசனம் எல்லாம் நமக்கு புரியாததுனால அப்படி விட்டுட்டு ஓடுறோம். சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படியே கண்டினியூஸா சொல்லிட்டு வரார் பாருங்க. அப்படி சொல்லிட்டு வந்துட்டு 21வது வசனத்திலே சொல்லுகிறார், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். கைகளை உயர்த்தி வராம யோவான் என்ன சொல்றார் பாருங்க, எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேன்மையுள்ளவர். ஆனா இயேசுவுக்கு பின்னாடி வர கூட்டம் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. எவ்வளவு ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்கிறார். இதுக்கு மேல ஸ்டாண்டர்ட் என்னங்க? அப்ப நம்ம அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நேரா எங்க போய் உட்கார போறோம்? ஆமென். பிரதர் வீட்ல இருந்து வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, இந்த இடத்துல உட்காரணும்னு நினைச்சு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா வீட்ல இருந்து இங்க வருவதற்கான பாதையை தொடர்ந்து தானே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் அப்படிதான் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அது போல இடம் இருக்கு, வந்து உட்கார்ந்து அங்கே நீங்க உட்காரக்கூடாது சொல்லுவோம். இல்ல, நம்ம எல்லாருமே நம்ம வீட்டுல இருந்து இங்க வர்றதுக்குன்னு ஒரு ரூட் இருக்குல்ல, அந்த ரூட்டை நேரா ஃபாலோ பண்ணி வந்தது இங்க வந்துட்டு ஐயோ எனக்கு சீட் இருக்கா, என்ன உட்கார வைப்பாங்களா, என்ன சொல்லுவாங்க, ஏதாவது யோசித்தோமா? இல்ல, வந்தோம், வந்து உட்காந்தோம், வந்து உறங்கிட்டு இருக்கிறோம். அது வேற. ஆனா நம்ம உட்காந்துட்டோம் பாத்தீங்களா? இப்படிதான், இதுதான் அவர் செட் பண்ணி வச்சுட்டார். நம்ம என்ன பண்ணணும்? நேரா போய் உட்காரணும். எப்படி உட்கார? அதுதான் அவர் ரூட்டை கிளியர் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். அதை அப்படியே பின்பற்றி அடிச்சோட வைத்து போயிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 10:32 இயேசு ஒரு வார்த்தை சொல்வார் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன். ஆமென். அதாவது அவருடைய அடிச்சுவட பின்பற்ற விரும்புகிறவர்கள் அவருடைய லைஃபை படிப்பாங்க. எத்தனை பேருக்கு மலை பிரசங்கம் வந்து ரொம்ப விரும்பி படிக்கிறவங்க எத்தனை கைது வேண்டாம். ஏன்னா அதுல எல்லாம் வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார்லாம் கிடையாது. அது வந்து அவருடைய லைஃப் வந்து அவர் டீச் பண்றாரு. சீஷர்கள்ட்ட சொல்லுவாங்க, நான் ஒளியா இருக்கிறேன், நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. அது அர்த்தம் என்ன? என்கிட்ட இருந்து ஒளியை நீங்க வாங்கி அந்த ஒளியை நீங்க மற்றவங்களுக்கு காட்டணும். அதனாலதான் யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல இயேசு சொல்லுவார் 15வது வசனத்துல, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நான் உங்களுக்கு செய்தது போல. அவன் தேவன் காண்பித்த மாதிரியின் அடிப்படையே என்ன அப்படின்னா லவ், அன்பு. அதனால்தான் அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஒரு வாலிபன் இயேசுவின் இடத்தில் வருகிறான், வந்து கேட்கிறார், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்? உடனே ஆண்டவர் கேட்கிறார், லூக்கா 10:26
அதற்கு அவர் நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன? இதெல்லாம் ஆண்டவர் கேட்கிற கொஸ்டின். அவன் ஆண்டவரே வாரும் வாரும் கூட வந்து கேட்பாரு, நீ பைபிள்ல என்ன படிச்சேன்? அது வந்து ஆண்டவரே அது நான் அப்படி எடுத்ததும் சங்கீதம் 23 தான் வந்துச்சு, உனக்கு 24 கிடையாது, உனக்கு 23. நீ வாசித்தது என்ன அப்படி சொல்லும் போது அவன் அடிக்கிற பாருங்க. அடுத்த வசனத்துல அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்று எழுதி இருக்கிறது அப்படிங்கிறார். உடனே இயேசு சொல்லுகிறார், நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். உடனே அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார்? Who is my neighbor? அப்படின்னு இயேசு பார்க்கிறார். நம்ம எல்லாம் இந்த வசனம் பிறன்னா யாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க. இயேசு ஒரு உவமையை சொல்றார். அந்த உவமையில ஒருவன் வழிப்பிரயாணமா எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். அப்பொழுது கள்ளர் கையில் அகப்படுகிறான். அவர்கள் அவனை அடித்து குற்றுகிறாய் விட்டு விடுகிறார்கள். அந்த வழியா யார் வருகிறார்? ஒரு லேவியன் வருகிறான். ஆமென். ஆசாரியன் வருகிறான். அவன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதன் அர்த்தம் என்ன? கிட்ட வந்தான், வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இவனுக்கு ஹெல்ப் பண்ணா அது நமக்கு ரிஸ்க்னு சொல்லிட்டு விலகி போறான். உண்மையிலேயே இந்த இடத்துல இவனுக்கு எருசலேம்ல இருந்து போறானாலே அவன் யார் தான்? யூதன் தான், வேற யாரும் இல்ல, யூதன் தான். அப்போ யூதனுக்கு உண்மையிலே பிறன்னு யாரு நினைச்சிட்டு இருக்கிறான் தெரியுமா? லேவியன். லேவியன் யாரு? லேவியன் எல்லா கோத்திரத்திலையும் இருப்பான். லேவிக்கு தனி பங்கு சுதந்திரம் எல்லாம் கொடுக்கப்படல. லேவிக்கு சுதந்திரம் எல்லா இடத்துலயும் உண்டு. அப்ப எல்லா கோத்திரத்திலையும் அவங்க யாரை வச்சிருப்பாங்க தெரியுமா? லேவியனை வச்சிருப்பாங்க, ஆசாரியர்களை வச்சிருப்பாங்க. பழைய பாட்டு பிரமாணத்தின்படி லேவி கோத்திரத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஆசாரி ஊழியம் செய்யணும், ஆசாரி ஊழியம் செய்யணும். அப்ப எல்லா கோத்திரத்திலும் அவங்க லேவியர்களை வச்சிருப்பாங்க, ஆசாரியர்களை வச்சிருப்பாங்க. அப்ப இந்த ஆசாரியன் வாரா பக்கமாய் வந்து ரிஸ்க்னு சொல்லிட்டு விலகி போறான். அதன் பிறகு லேவியன் ஒருவன் வருகிறான். ஆமென். லேவியன் வந்து அவனை கண்டு, அவன் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு, நான் நினைக்கிறேன் இந்த ஆசாரியன் போய் சொல்லியிருப்பான். அவன் நம்ம ஊரில் சொன்னா பாஸ்டர் போய் சொல்லியிருப்பாரு, அசிஸ்டன்ட் பாஸ்டர், அங்க போகும்போது என்ன கிடக்க போய் பாரு. அவன் இவர் விலகிட்டு போய் ஆளு போய் பார்த்துட்டு இப்ப வாரேன். அவனை என்ன பண்றான்? விலகி போறான். இப்போ ஒருத்தரை உள்ள கொண்டு வராரு, சமாரியன் வருகிறான். அப்படி இந்த இடத்துல விலகி போக வேண்டியவன் யார் அப்படின்னா சமாரியன். ஏனென்றால் அந்த காலத்துல யூதருக்கும் சமாரியருக்கும் ஆகவே ஆகாது. அந்த சமாரியன் வந்து கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசத்தை வார்த்து அவன் இப்படிப்பட்ட கிரியை செய்யும் போது அந்த சமாரியன் மனசுல என்ன இல்ல தெரியுமா? இவன் யூதன், நான் சமாரியன் என்கிற எண்ணம் இல்லை. இவன் யூதன், நான் சமாரியன் என்கிற எண்ணம் இல்லை. இதை செய்யறான். இப்ப இயேசு கேட்கிறார் 37வது வசனத்துல 33ல, இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது? நம்ம கிட்ட கேட்டா சொல்லுவோம் அந்த சமாரியன் என்று. அதுலயும் இவனை பாருங்க, சமாரியன் வாயத்திறதே சொல்லலையே. அந்த ஒருத்தன் இறங்கினான் பாத்தீங்களா? அப்பொழுது அவன் அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்றார், நீயும் போய் அந்தபடி செய். ஒருத்தன் கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறான், துடிக்கிறானா, அந்த இடத்துல அவன் சமாரியனா, அவன் இந்த சர்ச்சா, அவன் இந்த கோத்திரமா, இப்படி பார்க்காம அந்த இடத்துல பாரு, நீ யாரா இருந்த தெரியுமா? புறஜாதியா இருந்த, அக்கிரமத்துல பாவத்துல மரித்திருந்த, ஆனா அந்த இடத்துல நான் தேடி வந்து பிழைத்திரு என்று சொல்லி என் வஸ்திரத்தை உன்மேல விரிச்சு அவன் இவ்விதமாய் உன்னை என்னுடையவளாய் மாற்றினேனே. நீ போய் அந்த படி செய், அந்த படி செய், அந்த அப்பொழுது நீ பிழைப்பாய். ஆமென். அந்த சமாரியனை பாருங்கள், அவனுடைய செயலை பாருங்கள். அவனுக்கு என்ன, அதாவது அவனுக்கு செய்ய முடியும்ங்கிற நிலையில செய்யறான். இந்த இடத்துல ஆண்டவர் இந்த உவமையை சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பிறனை நேசிக்கணும். அப்ப சிம்பிளா இந்த உவமையிலிருந்து ஒரே லைன்ல சொல்ல விரும்புகிற வார்த்தை, நற்கிரியைகளை செய்யணும்னா நம்மளால யாரை எல்லாம் நேசிக்க முடியலையோ அவங்களை நேசிக்கணும். அவன் எல்லாரையும் நமக்கு நேசிக்க முடியுதா? கைத்துக்க சொன்னா நாம் சொல்லுகிற பரிசுத்த பொய்யாகிவிடும். இல்ல, இன்னைக்கு ஒரு சேலஞ்ச், உங்களால யாரெல்லாம் நேசிக்க முடியல, ஆண்டவர் சொல்றார் அவங்க தான் பிறன். இனி ஆமீன் வராது. இன்னொரு 5 நிமிஷத்துக்கு ஆமீன். நம்ம எல்லாம் மேக்சிமம் எழுப்பி ஓடதான். உங்களால யாரும் நேசிக்க முடியல, அவங்க தான் பிறன்.
பரலோகத்தில் 1/2 மணி நேரம். ஆண்டவரை நேசிக்கிறோம். எனக்கு பிறன் யார்? ஆமென். பிறன் யார்? நமக்கு பிறன் யாரு? நமக்கு யாரு செட் ஆவாங்களோ அவங்க தானே. நம்மளால நேசிக்க முடியாத கொஞ்சம் நபர்கள் உண்டு. அவங்களை நேசிச்சுட்டோம்னா கிறிஸ்து நம்மில் வெளிப்பட துவங்கி விட்டார் என்று அர்த்தம். நீங்க எழுதுண்டா, உங்களுக்கு தெரியாதா? பொதுவாக நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்கள விட நம்ம யாரை நேசிக்கலையோ அவங்க தான் நமக்கு நினைவில் ரொம்ப இருப்பாங்க. ஆமென். சிலர் இருக்கிறத பார்த்தா அப்படின்னா எனக்கு லிஸ்ட் பெருசாலாம் போயிட்டே இருக்கு. பிரியமான ஆண்டவர் சொல்றார், நீ அதை செய், அப்பொழுது பிழைப்பாய். யாரை நேசிக்க முடியல, யாரை நேசிக்க முடியல. அப்ப இது நம்ம வெளிப்படணும்னா நமக்கு என்ன தேவை தெரியுமா? தேவ அன்பு. அதுதான் ரோமர் 5:5 அன்றியும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இயேசு என்ன மாதிரியை வைத்தார்? யோவான் 13:1 இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்கள் இடத்தில் முடிவு பரியந்தம், அவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம். ஆமே, நல்ல கவனமா கேளுங்க. இப்போ அன்பு குறைக்கும்படியான காரியத்தை தான் எல்லாரும் செய்ய போறாங்க. அதுல நம்பர் 1 இருக்கிற ஆள் யாரு தெரியுமா? யூதாஸ். அடுத்த ஆள் யாரு தெரியுமா? பேதுரு. அடுத்து அந்த லிஸ்ட்ல தேர்னது ஒரு ஆள் தான். யாரு? யோவான் மட்டும் தான். ஆனால ஓடிட்டு வந்துட்டார். அப்ப மீதி ஒருத்தர்கிட்ட அவர் என்ன வைக்க கூடாது? அதாவது இனி அவங்க செய்ய போகிற செயல் அன்பு தாழ்ச்சி உண்டாக்குகிற செயல். இந்த செய்தியை கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் தொடரும். ஆமா, இன்னைக்கு இப்போ நான் டச் பண்ணா அது உள்ள போயிடும். ஆனா இங்க ஒரு காரியத்தை சொல்லி நான் செவிக்க விரும்புகிறேன். இயேசு மனசுல வைக்கிறார். ஏன்னா அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனிடத்தில் ஒருத்தர் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொன்னானா அவன் யார்கிட்ட அன்பு கூர்ந்திருப்பான்? மனிதர்கள் பிறனிடத்திலும். அந்த பிறன் யாரு? நம்மளால நேசிக்க முடியாத ஒரு நபர் இருக்கிறாங்கல்ல, அவதான். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு ஆயக்காரருக்கும், ஆண்டவர் சிம்பிளா சொல்ற, உனக்கும் வட்டி வாங்குறவனுக்கு என்ன வித்தியாசம்? என்ன இப்படி கம்பேர் பண்றீங்க? அவர் அடிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா எந்த லெவலுக்கு கொண்டு போயிடுவாரு. ஆமென். உனக்கும் வட்டி. என்னால ஒரு ஆளை நேசிக்க முடியல, அதுக்காக ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சு உருண்டு அப்படி இல்லை. அவங்க மேல நான் ஒரு பகையை வச்சிருக்கிறேன் பாருங்க, ஒரு கசப்பு வச்சிருக்கேன் பாருங்க, அதை என்னை விட்டு பிடுங்குறேன் தெரியுமா? இதான் அன்பு. நான் இடத்துல அன்பு கூறுகிறது என்பது இப்படி சிரிச்சிட்டு போறது இல்லை. அந்த நபரை குறித்து அதன் பிறகு நான் என்ன செய்யக்கூடாது? பேதுரு மறுதலித்ததை குறித்து இயேசு ஏதாவது சொன்னாரா? இதான் அடி. நீங்க இது எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுல நல்ல அந்த சேர்ல உட்காரணும்னா அந்த ட்ராக்ல பயணிக்கணும். அந்த ட்ராக்ல பயணிக்கணும்னா அவர் வைத்து போயிருக்கிறார் ஆயத்தம். ஆண்டவர் சொல்ல, நீ சிம்பிளா இதுல நில்லு அப்படிங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார், இவங்க செய்யற செயல் நிமித்தம் அன்பு தாழ்ச்சி உண்டாக போகுது. அதனால அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து என்ன பண்ணிட்டார் தெரியுமா? முடிவு பரியந்தம் அவர் அந்த லவ்வை செட் பண்ணி வச்சுட்டார். பேதுரு என்ன பண்ணாலும் இவன் மேல என் அன்பு குறையும். யூதாஸுடைய அந்த கடைசி கான்வர்சேஷன் இருக்குல்ல, ஆண்டவருக்கும் யூதாஸுக்கும் உள்ளது. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கணும்? துரோகி. நம்ம என்ன அப்படிதானே சொல்லியிருப்போம்? சிநேகிதனே அப்படிங்கிறார், மை ஃப்ரெண்ட். ஓ, அவர் அந்த லவ் குறைக்கவே இல்லை. அதனால பிதா பக்கத்துல போய் அப்படி உட்கார்ந்து இருக்கிறார். எந்த ஒரு நற்கிரியைகளுக்கும் அடிப்படையே அன்பு. நம்ம இந்த அன்பு தாழ்ச்சி நம்மை அநேக கிரியைகளை செய்ய விடாதபடி முடக்குகிறது. நம்மை தேவன் சிருஷ்டித்ததே நற்கிரியைகளை செய்வதற்காக. ஆமென். ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்க போறோம். என்ன கிருபை தெரியுமா? ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். அந்த 5 நிமிஷம் உங்களால நேசிக்க முடியாத அந்த ஒரு முதல் 3 நபர்கள் இருப்பார்கள் இல்ல? ஆமென். ஆண்டவரே, உங்களை நேசிக்கிற கிருபை தாங்க. எழுந்து நிற்கலாமா? கிருபையை கேளுங்க. அப்ப தேவ அன்பு ஊற்றப்படும். ஆண்டவரே, எப்படி கேட்கணும்னா, அப்பா உங்களுக்கு எப்படிப்பா பேதுருவை நேசிக்க முடியும்? உங்களை தெரியாதுன்னு சபித்தவனை எப்படிப்பா நேசிக்க முடிந்தது? உங்களுக்கு எப்படிப்பா நிந்திக்கிறவங்களை மன்னிக்க முடிஞ்சது?
உங்களுக்கு எப்படிப்பா உங்களை கஷ்டத்துல விட்டுட்டு ஓடனவங்களை சேர்த்துக் கொள்ள முடிந்தது? எனக்கு அந்த கிருபை தான் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்துல நம்ம பொதுவாக இந்த லாஸ்ட் பிரேயர்னாலே பைபிளை உள்ள வச்சு சிப்ப போடிட்டு இந்த கொக்கோன்னு ஒரு கேம் உண்டு, கொக்கோ. அதுல வந்து பின்னாடி ஒரு ஆள் தட்டினதும் ஓடுறது, அப்படி இல்லை. ஆமென். ஒரு 2 நிமிஷமாவது நீங்க நின்று எல்லாரும் இப்ப கண்களை மூடி, எல்லாரும் கண்களை. என் வாழ்க்கையில் அப்படி நேசிக்க முடியாத நபர்கள் உண்டு. அப்படி சொல்றவங்க வெக்கப்படாம உங்க கை வைத்துங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ நீங்க அவங்கள நான் நேசிக்கணும். அவங்க தான் பிறன், அவங்க தான் பிறன். இதை விட்டு, இது ஜீசஸ் சொன்னது, அவங்க தான் பிறன். அந்த பிறனை நேசித்தால் பிழைப்பாய், நித்திய ஜீவன். அந்த ஸ்தானத்துல வந்து உட்காரணும்னா நீ ஜெயிக்கணும். அந்த பிறனை நேசித்தால் நீ பிழைப்பாய், நீ பிழைப்பாய். எனக்கு அந்த கிருபை தாங்கன்னு கேளுங்க. நீ உண்மையா கேட்கிறீங்கன்னா அந்த வார்த்தையை தந்தவர் சும்மா விட மாட்டா. உங்களை இந்த அனுபவத்திலே நடத்துவா, இந்த அனுபவத்திலே நடத்துவா. பரலோகம் உங்களை பார்த்து சந்தோஷப்படும்படிக்கு கர்த்தர் இந்த அனுபவத்திலே நடத்துவா. பல வருடங்கள் இருந்த பிரச்சனை பிரிவினைகள் மாறும், கசப்புகள் மாறும். இந்த அன்பு தாழ்ச்சி நீங்கும் போது, அன்பு பெருகும் போது, அவரில் வெளிப்பட்ட மிகுதியான அன்பு நமக்கு மீட்பை தந்தது போல இந்த அன்பு நம்மில் வெளிப்படும் போது அநேகர் மீட்கப்படுவார்கள். எனக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரே, அந்த கிருபையை தந்து நடத்துவீரான். நன்றி தகப்பனே. அப்பா, ஒருவரையும் விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு உள்ளத்திலும் கிரியை செய்யும். இந்த கசப்பு என்கிற வேறு இயேசுவின் நாமத்திலே இந்த நிமிடமே பிடுங்கி எறியப்படுவதாக. அன்பு நதி போல பாயிட்டு ஒவ்வொருவர் மேலும் அந்த நேச கொடி வீசட்டும். நன்றி தகப்பனே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பிரசனத்துக்காக நன்றி. இந்த நாளில் உடைய சமூகத்தில் எங்களை கூடி வர வைத்து துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த நீ பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நற்கிரியைகளை செய்யும்படி எங்களை நீர் சிருஷ்டித்திருக்கிறீர், நற்கிரியைகளை துவங்கி இருக்கிறீர். கிறிஸ்துவின் நாள் வரை தொடரணும். அதற்கு அன்பு அவசியம் என்பதை இந்த நாளிலே அதிகமாய் வலியுறுத்தினீர். அந்த அன்பு தாழ்ச்சி எங்க வாழ்க்கையில எவ்விதத்திலும் உண்டாகாதபடி உங்களுடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவையான வழியில் நடத்துவாராக அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரை ஆட்களும் இந்த வாரம் நன்மையாய் ஆசீர்வாதமா இருக்க கிருபை செய்யும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். எல்லா மகிமைகளும் நமக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது.